ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸில் நம்ம யூனிட் வைஸ் ரிவிஷன் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய யூனிட் வந்து செகண்ட் யூனிட் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். இந்த யூனிட்ல வந்து நீங்கள் படிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன, ஸோ எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து 2 மார்க்ஸ், எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து 60 மார்க்ஸ் கேட்பாங்கிறது இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து நம்ம தரவாக பார்த்துட்டோம். அதனுடைய அந்த வீடியோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வரல பார்க்கலைன்னா இந்த வீடியோ பாருங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோ கீழேயும் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டினோட பிளே லிஸ்ட் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். அதில் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் அண்ட் 2 மார்க்ஸு நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் டாபிக்ஸ்னு சொல்கிறேன்ல, அந்த டாபிக்ஸில் கீழே அந்த டாபிக்ஸ் யூஸ் பண்ணி வருகிற அந்த டாபிக் கீழே வருகிற 16 மார்க்ஸு 2 மார்க்ஸு எல்லாம் 1 by 1 இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அந்த பிளே லிஸ்ட்டில் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை பார்த்துடுங்க, யூஸ் பண்ணிக்கிடுங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய அந்த செகண்ட் யூனிட் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். டிஃபரன்ஷியல் கால்குலஸ். டிஃபரன்ஷியல் கால்குலஸில் வந்து ஃபஸ்ட்டு 16 மார்க்ஸ். ஃபஸ்ட்டு 16 மார்க்ஸ். 16 மார்க்குக்கு நீங்கள் வந்து கவனம் செலுத்தக்கூடிய ஒரு 2 டாபிக்ஸ் வந்து ஒன்று கண்டினியூட்டி, இன்னொன்று மேக்ஸிமா மினிமா 1 வேரியபிள். ஒருவேளை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார், நான் வந்து ஏதாவது ஒரு டாபிக் சொல்லுங்கள், ரெண்டும் படிக்க முடியாதுன்னு சில ஸ்லோல பசங்க சொல்கிறது எனக்கு கேட்கு. அதனால் உங்களுக்காக சிறப்பு சலுகை மேக்ஸிமம் மினிமா 1 வேரியபிள் படிச்சுக்கிடுங்க. ஓகேவா? மேக்ஸிமம் மினிமா 1 வேரியபிள் கம்பல்சரி. இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பார்ட் பி கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? சரி, 2 மார்க்ஸ் எப்படி சார் கேட்பாங்க? நான் பார்ட் பி கொஸ்டின் சொல்றேன். ஏன்னா பார்ட் பி வந்து ஏதாவது ஒன்று தான் எழுதணும். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 12ல ஏ ஆர் பி ஏதாவது ஒன்று தான் நம்ம எழுதணும். 2 எழுதணும் அடம் பிடிக்கக்கூடாது. ஏதாவது ஒன்று தான் எழுத முடியும். ஓகேவா? அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்ட் ஏ கொஸ்டின் பார்ப்போம். பார்ட் ஏ 2 மார்க்ஸில் 2 மார்க்ஸ் கேட்பாங்க. 2 மார்க்ஸ் கேட்பாங்க. அப்போ அந்த 2 மார்க்ஸில் எப்படி சார் நம்ம படிக்கலாம் அப்படின்னா, லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேஷன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி உண்டு. அதில் ப்ராடக்ட் கோஷியன்ட், அதாவது யூவி மெத்தட், யூ பை வி மெத்தட், செயின் ரூல்ஸ் எல்லாமே அதில் அடங்கும். ஓகே, டிஃபரன்ஷியேஷன் ரூல்ஸ்னு ஒன்று உண்டு. அது இல்லாமல் லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷன். இந்த 2 டாபிக் நீங்கள் தரவா இருந்தாலே மினிமம் ஒரு 2 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு அதில் இருக்கு. அப்போ நீங்கள் 16 மார்க் கவனம் செலுத்தக்கூடிய டாபிக் வந்து மேக்ஸிமம் மினிமா 1 வேரியபிள். 2 மார்க்ஸ் கவனம் செலுத்தக்கூடிய டாபிக் வந்து லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷன், டிஃபரன்ஷியேஷன் ரூல்ஸ். இந்த 3 டாபிக்கை கொஞ்சம் தரவாப்படுத்திக்கிட்டீங்கன்னா ஒரு 16 மார்க், ஒரு 2 மார்க்ஸ். இன்னொரு 2 மார்க்ஸ் எப்படி சார்னா அது எதுலனாலும் எப்படினாலும் கேட்கலாம் இல்லையா? அப்போ 18 மார்க்ஸ். அப்போ ஏற்கனவே ஃபர்ஸ்ட் யூனிட்லேயும் நான் ஒரு 80 மார்க்ஸ் ஸ்லோலான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு 20க்கு 18ஆவது எடுக்கக்கூடிய வழி சொன்னேன். இதுலையும் 18 மார்க்ஸ் எப்படி எடுக்கலாம்னா இதுதான். 16 மார்க் ஒரு டாபிக், 2 மார்க்ஸ் 2 டாபிக். ஓகேவா? ப்ரிப்பேர் பண்ணிக்கிடுங்க. ஒரு சில சாம்பிள் கொஸ்டின்ஸ் 2 மார்க்குக்கு ஒரு சில சாம்பிள் கொஸ்டினும், 16 மார்க்குக்கு ஒரு சில சாம்பிள் கொஸ்டினும் உங்களுக்கு சைடில் டிஸ்பிளே ஆகும். இது எல்லாமே யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் சில இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டினோட லிஸ்ட் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் இன்னொரு யூனிட்டோட மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ நண்பர்களே.